வணக்கம் மக்களே. அதிரடி திருப்பங்களுடன் சிறகடிக்காசை நாடகம். அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. பிரவுன்மணி முத்துக்கிட்ட மாட்டி ரோகிணியோட பித்தலாட்டத்தை வெளியில சொன்னா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சிறகடிக்காசை சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். சிறகடிக்காசை சீரியலோட வரக்கூடிய எபிசோட் எப்படி வரும்னு பார்க்கலாம். இங்க முத்துவும் மீனாவும் பரசோட பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு பரசு வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வெளியில வரும்போது பிரவுன்மணி அதே பொண்ணை தன்னோட சொந்தக்கார பையனுக்கு பேசுறதுக்காக அந்த பையனோட பரசு வீட்டுக்கு வர்றாரு. வாசல்ல முத்தை பார்த்த அதிர்ச்சியில பிரவுன்மணி, ஐயையோ முத்து, இப்ப என்னடா பண்றது? முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்புறம் நம்ம கதி அதோ கதிதான். நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிருவானே அப்படின்னு திருதிருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. முத்து மீனாவும் பிரவுன்மணியை பார்த்துறாங்க. மீனா சொல்றாங்க, எங்க மலேசியா மாமா. அட ஆமா, இவர் இங்க என்ன பண்றாரு? ஆனா பிரவுன்மணி ஒரு செகண்ட் சுதாரிச்சு தன்னோட போனை எடுத்து திரும்பி நின்னு பேசுறது மாதிரி நடிக்கிறாரு. முத்துவும், மலேசியா மாமா, நீங்க எப்ப இந்தியா வந்தீங்க? என்ன வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பிரவுன்மணி கிட்ட கேக்குறாரு. பிரவுன்மணி முத்த கண்டுக்க இல்ல, யார்கிட்டயோ பேசுறது மாதிரி அவர் பாட்டுக்கு போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. முத்து சொல்றாரு, என்ன மீனா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் இரு, இந்தா வரேன் அப்படின்னு திரும்பி நின்னு போன் பேசிக்கிட்டு இருக்க பிரவுன்மணி கிட்ட முத்து வேகமா, மலேசியா மாமா அப்படின்னு பிரவுன்மணி முகத்துக்கு நேராய் இன்ன இழிச்சுக்கிட்டே முத்து பாக்குறாரு. இப்படி முத்து திடீர்னு பண்றதால பிரவுன்மணி ஒரு செகண்ட் ஆடி போயிடுறாரு. மலேசியா மாமா என்ன பண்றீங்க, எப்ப வந்தீங்க அப்படின்னு முத்து மறுபடியும் கேட்கும்போது பிரவுன்மணி போனை மியூட்ல போடுற மாதிரி சீன் போட்டுட்டு, ஹலோ, நீங்க யாரு? நீங்க என்ன உளறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப முத்து ஆச்சரியத்தோட மீனாவை பாக்குறாரு. என்ன மீனா இவரு? நீங்க யாருன்னு நம்மள பார்த்து கேக்குறாரு. ஏங்க, நீங்க மலேசியால இருந்து தானே வர்றீங்க? உடனே மீனாவும், ஆமா, நீங்க ரோகிணியோட மாமா தானே அப்படின்னு உடனே பிரவுன்மணி ஒரு சீனை போடுறாரு. நீங்க அவரை பற்றி சொல்றீங்களா? நீங்க என்னை மன்னிச்சுக்கணும், நான் அவரே கிடையாது, நான் அவரோட தம்பி. நானும் என்னோட அண்ணனும் இரட்டை பிறவிங்க. அச்சு அசலா பார்க்க 2 பேருமே ஒரே மாதிரியே இருப்போம். சின்ன வயசுலயே எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அதான் நான் இங்கேயே இருந்துட்டேன். அவன் மலேசியாவுக்கே போயிட்டான். முத்து மீனா குழப்பத்துல, என்ன இரட்டை பிறவியா? என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப நீங்க மலேசியா மாமா இல்லையா? அட என்ன தம்பி, நான் தான் சொல்றேன்ல, அது என்னோட அண்ணன். இப்ப மீனாவும் சொல்றாங்க, அட ஆமாங்க, நான் கூட இவரை ஏற்கனவே பார்த்திருக்கேன். ஆனா இவருக்கு என்ன அடையாளம் தெரியல, அவர் என்னை பார்க்காம போயிட்டாரு அப்படின்னு மீனாவும் பேக் மாதிரி முத்துக்கிட்ட சொல்றாங்க. பிரவுன்மணிக்கு இந்த விஷயம் நூல் பிடிச்சது மாதிரி ஆயிருது. உடனே, அப்படியாம்மா, அப்போ நீ என்னை ஏற்கனவே பார்த்திருக்கியா அப்படின்னு பிரவுன்மணி சொல்றாரு. இப்ப முத்து கேக்குறாரு, ஆமா, உங்களுக்கு பார்லர் அம்மாவு தெரியுமா? அம்மா அப்படின்னு முத்து பிரவுன்மணி கிட்ட கேட்க அதுக்கு பிரவுன்மணி சொல்றாரு, என்னப்பா சொல்ற, பார்லர் அம்மாவா? ஆமா, அது யாருப்பா அது? உடனே மீனா சொல்றாங்க, அட ஏங்க, பார்லர் அம்மானா என்ன தெரியும் அவருக்கு? அவங்களுக்கு பேர் இருக்குல்ல, அது ஒன்னும் இல்லைங்க. உங்களுக்கு ரோகிணிங்கிற ஒரு பொண்ணு தெரியுமா? அதான் உங்க மருமகள். உடனே பிரவுன்மணி, அட ஆமாப்பா, என்னோட மருமகள் தான். அது சின்ன வயசுல பார்த்ததுப்பா. ஆமா, அந்த பொண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும்? முத்து சொல்றாரு, அது வேற யாரும் இல்ல, என்னோட அண்ணனோட வைஃப் தான். அவன்தான் உங்க மருமகளை கல்யாணம் பண்ணிருக்கான். முத்து கேக்குறாரு, ஆமா, நீங்க எந்த ஏரியாவுல இருக்கீங்க? இங்க என்ன பண்றீங்க? உடனே பிரவுன்மணி, நான் லெதர் பிசினஸ் பண்றேன். இங்க நான் குறுக்குப்பேட்டை இருக்குல்ல, அந்த ஏரியாவுல தான் போய் என்னோட ஃபேக்டரியே வச்சிருக்கேன் அப்படின்னு. சரிப்பா, நம்ம இன்னொரு நாளைக்கு
பிரவுன்மணி கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு அப்படின்னு நைச்சா முத்துக்கிட்டையும் மீனாவிடமையும் இருந்து நழுவிடுறாரு. முத்தும் விடாம நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா உங்க மருமகன் அதான் அந்த பார்லர் அம்மா ரொம்ப சந்தோஷப்படும். சரி தம்பி, கண்டிப்பா வர்றேன். நானும் என் மருமகளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாப்பாவை கேட்டதா சொல்லு. சரி சரி, உங்க பேரு உங்க போன் நம்பர் மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு முத்து அடுத்த குக்கியை போடுறாரு. இப்ப பிரவுன்மணி ஐயையோ, இந்த முத்து விடமாட்டான் போல, என்ன பண்றது, பேரு நம்பர் எல்லாம் கேக்குறான். சரி சரி, கொடுத்து வைப்போம், வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு பேரு சும்மா அவரா வாய்க்கு வந்ததை அள்ளி விடுறாரு. ஜனார்த்தனன் அப்படின்னு அவரோட மொபைல் நம்பரையும் கொடுத்துறாரு. முத்து உடனே அந்த நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுக்குறாரு. நான் தான், அது என்னோட நம்பர் தான், சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. பிரவுன்மணியும் நைச்சா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. பாத்தியா மீனா, அச்சு அசல் அந்த மலேசியா மாமா மாதிரியே இருக்காருல, இவரு இங்கதான் இருக்காராம், நமக்குத்தான் தெரியாம போச்சு. ஆமாங்க, அவர்தான் சொன்னாருல, சின்ன வயசுலயே அவங்க கூட சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டாருன்னு. சரி சரி, பார்லர் அம்மா கிட்ட போய் சொல்லுவோம், அதுவும் சந்தோஷப்படும்ல அப்படின்னு வீட்டுக்கு போன உடனேயே எல்லாருமே ஹால்ல இருக்காங்க. முத்து இந்த விஷயத்தை சொல்றாரு. இதை கேட்ட எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி. என்ன இந்த முத்து சொல்றது, மலேசியா மாமா மாதிரி இருக்காரா, என்ன ஆச்சரியம் அப்படின்னு. ஆனா இதை கேட்ட ரோகிணி வயித்துல புளியை கரைக்குது. ஐயையோ, இவன் யாரை பார்த்தா, ஒருவேளை அந்த பிரவுன்மணியை பார்த்திருப்பானோ, இல்ல வேற யாருமா, தெரியலையே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம திருன்னு முழிக்கிறாங்க. இப்ப மீனா கேக்குறாங்க, என்ன ரோகிணி, உங்களுக்கு தெரியாதா, நீங்க உங்க அப்பாவோட சண்டை போட்டுட்டு வந்தது மாதிரி அவரும் சின்ன வயசுலயே வீட்ல சண்டை போட்டு வந்துட்டாராமே, அவருக்கு நீங்க இங்க இருக்கிறதே தெரியாதாம். அவர் உங்களை விசாரிச்சாரு, உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காராம். அவரும் இங்கதான் பக்கத்துல ஏதோ ஒரு ஏரியாவுல இருக்காராம். உங்களுக்கு தெரியுமா ரோகிணி அப்படின்னு மீனா கேக்குறாங்க. இப்ப ரோகிணி வேற வழியே இல்லாம, அவர் இங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல, ஆனா அவங்க வந்து 2 பேரு ட்வின்ஸ் தான், பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, அப்பா சொல்லி இருக்காரு, எனக்கு நினைவு இல்லை, சின்ன வயசுல பார்த்தது இல்ல. சரி பார்லர்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அவரோட போன் நம்பரை வாங்கி இருக்கேன். அவர் இங்கதான் குறுக்குப்பேட்டை இருக்குல்ல, அங்கதான் இருக்காராம். ஏதோ பெரிய தோல் கம்பெனி வச்சிருக்காராம், வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாராம், பெரிய பணக்காரராம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட விஜயா அப்படியே வாயை பொளந்துடுறாங்க. அப்படியா, அப்போ இந்த மாமாவும் பெரிய பணக்காரரா? இப்ப அண்ணாமலை சொல்றாரு, விஜயா நீ எப்பதான் திருந்த போறியோ, உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல, பணம் மட்டும் போதுமா உனக்கு? இப்ப முத்து சொல்றாரு, அவரு பேரு என்னமோ சொன்னாரே, அது நல்ல பேராச்சே, மறந்துருச்சே, மீனா உனக்கு ஞாபகம் இருக்கா? உடனே மீனா, ஐயையோ இல்லைங்க, எனக்கு ஞாபகம் இல்ல, நீங்க தானே அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க. உடனே முத்து, சரி சரி, அதான் போன் நம்பர் இருக்குல்ல, ஆனா என்னங்க நீங்க, அதான் ரோகிணி இருக்காங்க இல்ல, ரோகிணிக்கு தெரியும்ல அப்படின்னு. உடனே மீனா, ரோகிணி அந்த சின்ன மாமாவோட பேரு என்ன அப்படின்னு மீனா கேட்ட உடனேயே, போச்சுடா, இவ சும்மாவே இருக்க மாட்டா போலையே அப்படின்னு இப்ப ரோகிணி உளர ஆரம்பிச்சுறாங்க. அது வந்து அப்படின்னு யோசிச்சு, அதான் இவன் மறந்துட்டான்னு சொல்றாங்க, இல்ல சும்மா ஏதாவது ஒரு பேரை சொல்லலாம் அப்படின்னு. அவரு பேரு ரோகித் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. முத்துவும் மீனாவும் யோசிக்கிறாங்க, என்ன ரோகித் தா, இல்லையே, வேற ஏதோ ஒரு பேர்ல சொன்னது மாதிரி இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே 2 பேரும் பேசிக்கிட்டு ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. சரி, என்னமாவது இருக்கட்டும், பார்லர் அம்மா வீட்ல எல்லாருமே சண்டை போட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா இருப்பாங்க போல, இப்ப இந்த மாமாவும் சண்டை போட்டு இங்க வந்திருக்காரு அப்படின்னு இப்ப ரோகிணி வித்யா வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை சொல்றாங்க. நல்ல வேலைடி,
அந்த பிரவுன்மணி உனக்காக நல்லதுதான் பண்ணிருக்காரு. அந்த முத்துக்கிட்ட ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருப்போம் அப்படின்னு உனக்கு ஏத்தது மாதிரியே கதை விட்டிருக்காரு. முதல்ல நாம அந்த பிரவுன்மணிக்கு போன் பண்ணி எப்படியும் முத்து மறுபடியும் அவரை பார்ப்பான். இல்லைன்னா போன் பண்ணுவான். இதே மாதிரி அவரை மண்டேன் பண்ண சொல்லணும் அப்படின்னு பிரவுன்மணி கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல் லா இருக்க சொல்லிடுறாங்க. இந்த சூழ்நிலையில முத்து மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. மீனா, ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். மீனா, என்னங்க, என்ன சொல்றீங்க? என்ன பார்ட்டி வைக்க போறீங்க? அது ஒன்னும் இல்ல மீனா, நான் புதுசா டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன்ல. நீயும் உன்னோட பூக்கடையை பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்க. அதான் கரண்ட் அக்கவுண்ட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டியே. அதனால சின்னதா ஒரு பார்ட்டி நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கும், அதோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த செல்வம், மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு உடனே மீனவும் சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்தை அண்ணாமலை கிட்ட சொல்லிடுறாரு. அண்ணாமலையும், சரி முத்து, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படின்னு வீட்ல எல்லார்கிட்டையுமே சொல்லி ரவிகிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லி, அன்னைக்கு நீ பண்ண பிரியாணி செம்மையா இருந்துச்சு ரவி. அதே மாதிரி இந்த தடவையும் நீ பிரியாணி பண்ணணும் அப்படின்னு முத்து சொல்றாரு. உடனே ரவி, அன்னைக்கு நான் பண்ணது என்னோட கை பக்குவம் மட்டும் இல்ல முத்து, அதுக்கு அண்ணி வாங்கிட்டு வந்த அந்த கறியும் தான் ஒரு காரணம். கறி நல்லா இருக்குறதுனாலதான் பிரியாணியும் நல்லா இருந்துச்சு. இந்த தடவையும் அதே கடையில கறியை வாங்க வேண்டியதுதான் அப்படின்னு முத்து சொன்ன உடனேயே மீனாவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த கடையை தெரியுங்க, நானே வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு. இதை கேட்ட ரோகிணி, ஐயையோ, என்னடா இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க போல. கறி வாங்க அந்த கடைக்கு தான் போகணுமா? ஏற்கனவே அந்த மீனா கிட்ட அந்த பிரவுன்மணி மாட்டிக்க தெரிஞ்சான். இப்போ ரெட்டை பிறவிங்க லெத கம்பெனி வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு யோசிச்சு உடனே பிரவுன்மணிக்கு போன் போட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டு, நீ கடையில இருக்க வேணாம், எங்கேயாவது கிளம்பி போயிரு அப்படின்னு பிரவுன்மணிக்கு தகவல் சொல்லிடுறாங்க. பிரவுன்மணியும், சரி பாப்பா, அவங்க எப்ப வருவாங்கன்னு எனக்கு போன் பண்ணி சொல்லிரு, நான் அந்த நேரம் கடையில இருக்க மாட்டேன், போதுமா அப்படின்னு. அதே மாதிரி முத்துவும் மீனாவும் கறி வாங்குறதுக்காக பிரவுன்மணி கடைக்கு போறாங்க. ரோகிணி சொன்னது மாதிரியே அங்க பிரவுன்மணி இல்ல. அந்த கடையில வேலை பார்க்கிற வேற ஒரு ஆளுதான் இருக்காரு. பிரவுன்மணி கொஞ்சம் விவரமா அந்த வேலை பார்க்கிற ஆளுகிட்டையும் சுதாரிப்பை இருக்க சொல்லிட்டு போயிருக்காரு. மீனாவும் முத்தும் அந்த ஆளுகிட்ட கறியை வாங்கிட்டு கிளம்பும் போது பார்த்தா, அந்த கடையில பிரவுன்மணி தான் விதவிதமா கெட்ட போட்டோ எடுத்து அதை சுவத்துல மாட்டிருக்காரு. அந்த போட்டோவை முத்து பாக்குறாரு. பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டு, என்ன இது, அந்த மலேசியா மாமா மாதிரி இருக்கே. மீனாவும், அட ஆமாங்க, இவர் அவரேதான், ஒருவேளை அவரோட தம்பின்னு சொன்னாரே அவராய் இருக்குமோ? அட ஆமாங்க, அவரேதான். என்ன இது, அவர் இங்கதான் இருக்காரு, லெத கம்பெனி வச்சிருக்கேன்னு சொன்னாரு, ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு முத்து அந்த வேலை பார்க்குற ஆளுகிட்ட விசாரிக்கும் போது அவரும் பிரவுன்மணி சொன்னது மாதிரியே கொஞ்சம் சுதாரிப்பா முத்துக்கிட்ட பேசுறாரு. முத்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே, உங்க ஓன இடைக்கோடு ஓட்டா பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆளும் பிரவுன்மணி அப்படின்னு சொல்லி விடுறாரு. இப்ப முத்துக்கு சந்தேகம் ஆகுது. அப்போ இந்த போட்டோ அப்படின்னு இழுக்கும் போது அந்த ஆளும், இது எங்க ஓன தான் அப்படின்னு பிரவுன்மணியை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அவர் ஒரு நாடக நடிகர், வீட்ல போய் நடிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இப்ப முத்துக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. அடப்பாவி, அப்போ மலேசியா மாமா ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருப்போம், இப்படி எல்லாமே பார்லர் அம்மா போட்ட நாடகமா? நம்மளை ஏமாத்துறதுக்காக இவரை மலேசியா மாமான்னு செட்டப் பண்ணி நடிக்க வச்சிருக்கா அப்படின்னு இப்ப முத்து பிரவுன்மணிக்கு போன் பண்ணி விவரத்தை சொல்லி, ஒழுங்கா மரியாதையா இப்ப நீங்க வரணும், எங்களுக்கு உன்னை பற்றின எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. பிரவுன்மணியும் வேற வழியே இல்லாம பயந்துகிட்டே பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்ல இருந்து
பனியன் லுங்கியோட பயந்து பயந்து வராரு. முத்துக்கிட்ட ரோகிணி தன்னை நடிக்க வச்ச எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. இப்ப முத்துக்கும் மீனாவுக்கும் ரோகிணி பிரவுன்மணியை மலேசியா மாமான்னு எல்லாத்தையும் நம்ப வச்சு ஒரு பெரிய மோசடியை பண்ணிருக்காங்க அப்படின்னு வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. கோவத்தோட வீட்டுக்கு போறாங்க. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.